ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் ஏரியா சேனல். பார்க்குறேன்னா எனக்கு சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி டே 4. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி தான் வந்து மார்னிங் 8 o'clock வந்து வண்டி வந்துடுமா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸுக்கு போவோம். இன்றைக்கி ஒன் டே அதிலே போயிடும். அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம் வாங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். மேனக்கே நிதாய நஞ்ச குலக்கே சிறுகே வாடி. கைஸ், இதுதான் இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது சிக்கனை வந்து ஃபுல் பாயில் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரைஸு, அப்புறம் வந்து ஹாட் டாக்னு சொல்லிட்டு ஒரு சிக்கனு அது ரோல் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் ஃபுல்லாகவே ஸ்வீட் ஐட்டம் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மற்றது எதுவுமே சுத்தமாக இறங்காது. அப்புறம் வந்து சேலட், ஃப்ரூட் சேலட் நிறையா இருக்குது. நம்ம வந்து அவுட் சைடு வந்துருக்குறோம். ஏன்னா உள்ளே உட்காந்தா பேச முடியாது, நிறைய பேர் இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு கண்டமணிக்கு சாப்பிடுறீங்க. இன்னைக்கு சீட் டேல. சீட் டேனா ஒரு வாரம் திங்காம இருந்ததை ஒரே நல்ல திங்கிறதா குட்டிக்கிட்டு திங்கிறது. உங்களுக்கு உடம்பு குறைஞ்சுதான் நான் உங்களை பார்க்க போறேன். கூடிய விரைவில் உங்களுக்கு உடம்பு குறைஞ்சு. அப்படியா? வாழ்த்துக்கள். கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். இது ஜஸ்ட் ஒரு ஜூஸ். உண்மையிலே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, சேலடு இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஆனால் அது வயிறு நிறையாது. ஆனால் மற்ற ஃபுட் எடுக்கலாம் பார்த்தா அது நம்மளுக்கு சுத்தமாக இறங்காது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏதோ வந்ததுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணுமே சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து மறுபடியும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புறோம். வண்டி அந்த வேல இருக்குது சொன்னாங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வண்டி வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். கைஸ், நான் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அந்த பிரேக்ஃபாஸ்ட் இடம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 90s பீரியடில், அப்படியே 90s அந்த பீரியடில் என்னெல்லாம் இருந்தோ, அந்த கேசட்டு, அது அப்புறம் ரிக்ஷா வண்டி, அப்புறம் அந்த முடி வெட்டுற இடம், அந்த ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒரு டிசைனில். அப்புறம் நம்மளாம் எப்படி வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாலோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலோ ஒரு கடவுளை வழிபடுவோம், எல்லாருக்கும் தெரியும், ஒரு விநாயகர், முருகர், இதை அதேமாரி இந்த இடத்துல வந்து ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. அதான் இவங்க வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து இவங்க காலைல என்ன சாப்பிட போகிறாங்களோ அது வந்து கடவுளுக்கு படைப்பாங்க. அதுமாரி ஜூஸு, யோகட்டு, வாட்ரு எல்லாம் படைச்சிக்கிறாங்க. இங்கே விநாயகர் இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகுது. ஓ, இங்கே விநாயகர் தான் கும்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வழிபடக்கூடிய தெய்வ கடவுள்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதுதான் இந்த இடம். இந்த இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கு வந்துவிட்டோம். இப்போ டிரைவர் எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறார் பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஏஜென்சியோட கைடை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவர்கிட்ட தான் டிக்கெட்டு, மேப்பெல்லாம் இருக்குதா. அவர் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சொல்லிட்டார். அவரை மீட் பண்ணும் போது எங்கள் கையில் ஒரு நோட்டீஸை கொடுத்தாரு. இந்த நோட்டீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னார். அவர் கவனிக்கும் போது கேமரா ஆஃப் பண்ணிட்டு என்னை கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான டிக்கெட்டை வந்து கையில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இங்கே அனிமலுக்கெல்லாம் ஃபீடிங் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் போகும்போது அது உங்களுக்கே தெரியும்னு சொன்னார். எங்களை மாரி எல்லாருமே வந்து ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் உள்ளே போகும்போது நம்ம ஆவலோட எதிர்பார்த்த அந்த நேச்சுரல் பார்க்கு இதுதாங்க. செம்ம சூப்பராகவே இருந்தது. அப்படியே 1 by 1 பார்த்துட்டு போகலாம் வாங்க.
எல்லாரும் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. என்ன பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டே இருக்கிறாங்களா? எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. சரி மேப் எடுத்து பார்த்தா, இந்த இடத்துல வந்து 10:30க்கு வந்து குரங்கு ஷோ ஆரம்பிக்குதாம். அத பார்க்க தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ வேகமா போறாங்க எங்களுக்கு அப்ப தெரியல. உள்ள போய் பார்த்த பிறகு தான் தெரியுது. இடம் பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேகமா வந்திருக்காங்க. இந்த கிரவுட்லயே எங்களுக்கு மூலையில ஒரு இடம் குடுத்தாங்க. அந்த இடத்துல தான் உட்காந்து பார்த்தோம். ஆனா எங்களுக்கு வந்து ஆவரேஜா தான் இந்த பிக்சர் தெரிஞ்சது. ஸ்டேஜ் அந்த அளவுக்கு ஃபுல்லா தெரியவே இல்ல. சரி இடம் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்க இங்க உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோம். மோஸ்ட்டா இந்தியன்ஸ் தான் அதிகமா இருந்திருக்காங்க. அடுத்த ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மேப்ல பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மங்கி ஷோ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களும் பாருங்க எப்படி இருந்தது சொல்லிட்டு. என்னோட கேமராவில் வீடியோ எடுக்கும்போது இந்த ஷோ கொஞ்சம் டல்லாக தெரியலாம். ஆனால் உண்மையாலே செம்ம சூப்பராகவே இருந்தது. மிஸ் பண்ணாமல் தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த ஷோலாம் வந்துடுங்க. வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா அனிமலுக்கும் நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தனி சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டச் பண்ணிலாம் பார்த்தேன். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வேகமாக போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷோ ஸ்டார்ட் ஆகுதான். அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். வாங்க பார்க்கலாம். சரியான க்ரௌடு. சில பேருக்கு இடமே கிடைக்காம தரையிலலாம் உட்காந்துட்டு இந்த ஷோவை பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் வந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்புறம் நடுவில் ஸ்நாக்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அப்புறம் ஷோ ஸ்டார்ட் பண்ணோன்னே சேர் அப் கேர்ள் மாரி லேடிஸ் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு டான்ஸ் ஷோ முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ எதிர்பார்த்தேன் அந்த எலிஃபெண்ட் வந்தது. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருந்தது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். சஃபாரி வேர்ல்டில் வந்து 2 இடத்த வந்து பார்த்துருக்குறோம். அதான் ஷோ ஒன்று கொரிலா, ஒன்று எலிஃபண்ட். இப்போ அடுத்தது வந்து வார் ஷோன்னு ஒன்று நடக்குதான். இப்போ அதுக்கு தான் போகிறோம். முன்னாலே இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே டைமிங் தான். எங்களுக்கு வந்து அந்த கொஞ்ச நேரம் பொறுமையானது போவோம் அதுமாரிலாம் இல்லை. அந்த டைமிங்கில் போகலன்னா அங்கே இடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணுன்னா இந்த பார்க்குள்ளேயே வந்து இந்த கேப்பு இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து உள்ளே உட்காந்து நீங்கள் பார்க்கணுன்னா விசிறி ரொம்ப முக்கியம். நீங்கள் கையோடு கொண்டு வந்துடுங்க. அதுக்குன்னு அடிஷ்னலாக இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்கள் வாங்க வேண்டாம். அப்பா
செம்ம க்ரௌடு பாருங்கள் நீங்களே. பயங்கரமான க்ரௌடு. ஓகே, ஸ்பை வார் ஷோக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 11:45க்கு. நம்ம அதுக்குள்ளே போனோம். ஏன்னா இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நான் எடுக்கக்கூடிய கேமராவில் உங்களுக்கு கண்டிப்பாக சின்னதாக தெரியும் அந்த ஷோ. இதுக்காடா அவ்வளோ தூரம் போனால் அப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதோட வியூவே செம்ம சூப்பராக இருக்கும். உண்மையிலே செம்ம ஒர்த்து தாங்க. ஒவ்வொரு இடமும் வந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து எல்லாமே செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக இதுக்காகவே தாய்லாந்துக்கு வரணும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸ்பை வார் ஷோக்கு கிட்ட வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம். இந்த சண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு டீலிங் நடக்க போது. அது வில்லங்கிட்ட எப்படி வரப்போகுது, வில்லங்கிட்டேருந்து ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு, அதை பற்றி தான் இந்த இடத்துக்கான ஒரு சண்டை. இது ஒரு பெரிய வாரம் நடக்க போது. அது நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான், அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகர எவ்வளவு இருக்குன்னு காட்டுவா நீ. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. உங்க உலகமே அழிஞ்சு கிடக்குது, நீ உலக நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கிற. உலக நியூஸ் ஏன்டா தேன் கூட மாட்டியா? கைஸ், வார் செம்ம சூப்பராகவே இருந்தது. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கே வெடிக்கிற குண்டு கூட அப்படியே லைவாக காமிச்சாங்க. செம்ம சூப்பராகவே இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ 12:20க்கு வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சா, அதாவது வெளியெல்லாம் போத்தாவில் உள்ளே தான் இருக்குதான். அதுக்கு வந்து கையில் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போங்க 12:20க்கு அங்கே லஞ்சு சொன்னாங்க. எந்த ஒரு ஷோ முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து அந்த அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த குரங்கு கூட ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்துக்கும் வந்து காசு தான்.
செம்ம சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு தான். அங்கே தான் போயிட்டுருக்குறோம். க்ரௌடு இல்லை, எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க ஆல்ரெடி. நாங்களும் பொறுமையாக அப்படியே போயிட்டுருக்குறோம். ஓகே, அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக பார்க்கலாம். இந்த இடம் வந்து உண்மையிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கைஸ், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம். அதனாலே ஓவரால் வந்து ஒரு 500-600 பேர்கிட்ட இங்கே வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேபிளை வந்து அலாட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து தட்டு எடுத்து நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் சர்வீஸ் மாதிரி. ஓகே, இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மூவ் பண்ணுங்க. போயிட்டு வரணும் சார். படி விட்டுறான். சாரி போயினா கைஸ், இந்த சாப்பாடு வாங்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ அன்னதானம் போட்டால் எப்படி அடிச்சுப்பாங்களோ அதுமாரி அடிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் முடியல நாளையே. ஏதோ கிடச்சது போதும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதேமாரி தான் நானும் கறி குழம்பும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூட்டம் கொஞ்சமாக நெஞ்சமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. கைஸ், ஃபைனலாக வந்து ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடெலாம் நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை, ரொம்ப மட்டமாக இருந்தது. புளி சாதம் நினச்சி லெமன் ரைஸ் நினச்சி சாப்பிட்டு பார்த்தா உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ஒயிட் ரைஸ் நினச்சி சாப்பிடும் பார்த்தா ஒயிட் ரைஸும் குழம்பு எல்லாமே தித்திக்குதுங்க. நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கேட்க கூட இல்லை, எதுக்கு அதுமாரி வைக்கிறீங்க? தாய்லாந்து ஃபுட்டு வச்சா கூட ஏதோ பன்னு ரொட்டினாச்சும் கிடச்சிருக்கோ சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நார்த் இந்தியன் ஃபுட்டை வச்சு சொதப்புறாங்க எல்லாமே. அப்புறம் சிக்கனு அதை ஃப்ரை மாரி பண்ணாங்க, அது மட்டும் தான் நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த போட் சவாரி. இந்த இடத்துல உங்கள் பசங்களை நீங்கள் கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொண்டு வந்துடுங்க. உள்ளே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சாப்பாடு சுத்தமாக கிடைக்காது, அதை நோட் பண்ணி வச்சோங்க. எல்லாம் டைமிங் ஏற்ற மாதிரி தான் இந்த ஷோலாம் ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து இந்த ஷோ நடந்தது. டால்ஃபின் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் கேட்டுது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய மீன் வந்து நம்ம சொல்கிறது அது கேட்குதான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருந்தது, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது. நீங்கள் வரும்போது கேப்பு இல்லை விசிறி அதுமாரி கொண்டு வந்துடுங்க. இல்லை குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு ஓகே தான், ஆனால் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது சின்ன ஃபேன் மாரி கூட கொண்டு வந்துடுங்க. இந்த ஷோ பார்க்கலாம் வாங்க.
அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிவர் சவாரி. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக தான் பே பண்ணிக்கணும், இது வந்து பேக்கேஜில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 380 ரூபா. அப்படி என்னதான் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துருவோம் சொல்லிட்டு டிக்கெட்டை நாங்கள் எடுத்துட்டோம். உள்ளே போகும்போது அப்படியே நேச்சுரலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, எல்லாமே செட்டப் தான். இந்த இடத்துல வந்து காட்டுவாசி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை முறை என்னன்னு சொல்லி அப்படி ஒரு மியூசியம் மாரி உள்ளே வச்சுருந்தாங்க. இதை பார்த்து முடிச்ச பிறகு அப்படியே போட்டு பக்கம் தாங்க நாங்கள் போயிட்டு இருந்தோம். வாங்க போகலாம். கைஸ், டால்ஃபின் ஷோ உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சஃபாரி போட், இதுக்கு தான் போகிறோம். ஓகே வாங்க. இந்த இடம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லைங்க, ஆனால் 200 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். டிக்கெட் அந்த ரேட்டு வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். உண்மையில் இது பார்க்க வேண்டிய இடம் தான். அப்படியே கொஞ்சம் தத்துரமாக வந்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி செம்ம சூப்பராக போட்டுக்கிறாங்க. நாங்கள் போட்லேயே தான் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போல், ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருந்தது. அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துட்டு வந்தோம். செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கைஸ், போட் சவாரி 380 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது. இன்னும் அதை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இவ்வளோ நேரம் நடந்து அங்கங்கே போயிட்டு உட்காந்து இடம் பிடிச்சி சாப்பிட்டு இப்படிலாம் இருந்ததுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. சூப்பராகவே இருந்தது. ஏதோ நேச்சுரலுக்குள்ளே அப்படியே போட்டு ஓட்டிகிட்டு போன மாதிரி தான் இருந்தது. எனக்கு எல்லாம் செட்டு தான், பட் அந்த தண்ணி போகிறது, அந்த செடி எல்லாமே வந்து நேச்சுரல் தான். ஓகே, இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்? அப்படியே இந்த சஃபாரி வேர்ல்டை ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோமா? ஏன்னா நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம் போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் டூரிஸ்ட் கைடு வந்து அது பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறாங்க. ஸோ அவங்க பேச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதனால். சரி, நாங்கள் இப்போ வந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இப்போ யாருமே இல்லை, காலியாக இருக்குது. கைஸ், எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இது நம்மளோட டைமு. ஒரு 1 ஹவர் இருக்குது. அந்த 1 ஹவரில் வந்து இந்த சஃபாரி வேர்ல்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன். எவ்வளோ குயிக்காக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக காமிச்சிடுறேன். இது வந்து பஞ்சவர்ண கிளி. இது வந்து ஓப்பனாக வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பறந்து போதா என்னன்னு தெரியல. ஓகே,
பஞ்சவர்ண கிளி ரொம்ப ஓப்பனாக வச்சுருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு வந்து அந்த வெயில் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக இதுமாரி வந்து மைல்டாக அந்த சாரல் அடிக்கும் வச்சுங்களா, அதுமாரி ஒரு செட்டப்பு என்ட்ரன்ஸில். அப்புறம் இங்கே சாஃப்ட் ட்ரிங்க்கு அது வச்சுக்கிறாங்க. வேணா ஐஸு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் பாருங்கள் பஞ்சவரம்லாம், ஆனால் இது தாண்டி போக முடியாது. நடுவில் அந்த குழி வெட்டி வச்சுக்கிறாங்க தண்ணி மாரி. ஆனால் இது ஏன் பறந்து போக மாட்டேதுன்னு தெரில எனக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்தடுத்த பிளேஸை டக்கு டக்குன்னு பார்த்துலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா யூனிக்கான இருக்கிற ஒரு லேடியை காட்ட போகிறேன். அந்த லேடி பேசுவாங்களான்னு நான் தெரில. இவங்க தான் செம்ம சூப்பராக இருக்கிறாங்க லேடி வெல்கம் பண்ணுறதுல. ஓகே, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன குதிரை இருக்குது, அதுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லோரும் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபீடிங் பண்ணுறதுக்கு. சூப்பராகவே இருக்குது. கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நீங்கள் இந்த ஜூவில் வந்து அனிமல் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுவும் வந்து இந்த குரங்கு, நம்ம ஸ்டார்டிங் ஒன்று பார்த்தோம் வச்சுக்கலாம் குரங்கு, அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு காட்டுறேன். டிக்கெட் நீங்கள் பார்த்தீங்களா இந்த குரங்கு என்னெல்லாம் சேட்டை செய்யுதுன்னு? உண்மையிலே சான்ஸே இல்லை. நல்லா ஃபன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு. குரங்குன மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அவசியம் இல்லை. இங்கே டைகரும் இருக்குது, குட்டி புலி இருக்குது, அது கூட ஃபீடிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு பறவை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பறவைக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணம் இதெல்லாம் வந்து 100 ரூபா 300 ரூபா, புலிகள்லாம் வந்து 700 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஓகே, மோஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆந்தை இருக்குது, அப்புறம் கழுகு இருக்குது. இது கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். ஆனால் இங்கே ட்ராவல் ஏஜென்சி வந்து நம்மளை புஷ் பண்ணுற மாரி இருக்குது. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பொறுமையாக என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது டைம் கொடுக்க மாட்றாங்க. சீக்கிரம் அந்த ஷோக்கு போங்க, அந்த ஷோக்கு போங்க, மாற்றி நம்மளை புஷ் பண்ணால அவங்க சொல்கிறபடி நம்ம அங்கங்கே போயிட்டு நம்ம ஓரளவு முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து நம்மளோட ஃப்ரீடம் இருக்குது வச்சுங்களா, அது இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஓரளவு அப்படியே நானும் கவர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். மேபி நம்ம இண்டிவிஜுவலாக இங்கே வருது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற இடம் கூட பார்த்தா ரொம்ப பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஃபுட்டு டேஸ்ட்டும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சஃபாரி வேர்ல்டு தனியாக வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாக வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு தோணுச்சு. ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து 30 பேர் 40 பேர் அப்படிலாம் கொண்டு வந்துருக்குறாங்க ட்ராவல் ஏஜென்சி. அவங்களாம் வந்து டக்குன்னு புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறாங்க, அந்த பிரச்சனையே இல்லை. டிக்கெட்லாம் நம்ம வரதுக்கு முன்னாடி அவங்க டிக்கெட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. பட் நம்மளோட கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து அது இங்கே கட் ஆகிற மாரி இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சஃபாரி வேர்ல்டு வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி வண்டலூர்லாம் போவோமோ அதேமாரி சஃபாரி வேர்ல்டுக்கு இங்கே வரலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு வீட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன பொம்மைலாம் இருக்கும். அது உங்கள் குழந்தைக்கோ இல்லைனா நீங்கள் யாராச்சும் வாங்கி தரணும்னு நினச்சின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிரைவர் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எக்காரத்து கொண்டு கார் கண்ணாடி மட்டும் இறக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி எந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா, நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். இந்த இடத்துல கார் எங்கேயுமே நிற்காது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வைல்டு அனிமலை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வைஸாக அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கேட் இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக தான் தெரியும், ஏன்னா வீடியோ பிக்சர் அதுமாரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நேரில் நான் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது, பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. இதோட அப்படியே 1 பை 1 பார்த்துட்டு நாங்கள் வெளியே கிளம்ப போகிறோம். உண்மையிலே உள்ள டைகரு, லயனு, கரடி, அப்புறம் நிறைய விஷயத்த வந்து உள்ளே நான் நோட் பண்ணேன். அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகுது. இந்த இடத்துல எந்த இடத்துக்கும் வந்து அனிமலுக்கு ஃபீடிங் பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் லைவாக பார்த்துட்டு போகலாம். அது ரொம்ப உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேபி இந்த இடத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி நீங்கள் தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா பேங்காக்கில் இந்த சஃபாரி வேர்ல்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். அப்படியே 1 பை 1 பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் சதீஷ். ஓகே கைஸ், பபாய்.